தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 வாரங்களுக்கு கோடை வெப்பம் தீவிரமடையும் என கூறியுள்ள தனியார் வானிலை ஆராய்ச்சியாளர் ஹேமச்சந்தர், முற்பகல் 11 மணி முதல் 3 மணி வரை வெப்ப அழுத்தம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளார். குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு மார்ச் மாதம் முதலே வெப்பம் அதிகமாக தான் பதிவாகிட்டு இருக்கு. இடையிடையே நமக்கு வெப்பச்சலன இடிமலையும் பதிவானதை பார்க்க முடிஞ்சிச்சு. கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக சென்னை உட்பட தமிழகத்தின் பல இடங்கள்ல கோடை வெப்பச்சலன மழை பதிவானுச்சு. இந்த சூழல்ல தற்போது அடுத்து வரக்கூடிய 2 வாரங்களுக்கு தமிழகத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா உள் மாவட்டங்கள்ல, அதாவது வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், ஈரோடு, கரூர், பரமத்தி, நாமக்கல், மதுரை, விருதுநகர், திருச்சி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் நமக்கு பார்த்தோம்னா அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல கடலோர மாவட்டங்கள்ல சென்னை, நாகை, கடலூர், தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா பகல் நேரத்துல அதிகபட்ச வெப்பநிலை என்பது 1 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்படும் எதிர்பார்க்கலாம். தொடர்ச்சியா வறண்ட வானிலையுடன் வெப்பம் அதிகரிக்கும் போது வெப்ப அழுத்தம் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா நண்பகல் 11 மணி முதல் 3 மணிக்கு இடைப்பட்ட நேரத்துல இந்த வெப்ப அழுத்தம் தமிழகத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.